சென்னையில் மீஞ்சூர் அருகே உள்ள வேலூர் திருவுடையம்மனை காலையிலும், திருவொற்றியூர் வடிவுடையம்மனை மதியமும், வட திருமுல்லைவாயில் கொடியுடையம்மனையும் மாலையிலும் ஒரே நாளில் தரிசிப்பவர்கள் எல்லா நன்மைகளும் பெறுவர். இம்மூன்றிலும் நடுநாயகமாக விளங்கும் திருவொற்றியூர் அம்மன் மீது பக்தி கொண்ட சிறுவனை உலகம் கொண்டாடுமாறு ஞானியாக்கினாள் அம்பிகை. அவளின் கருணைக்காக இன்றும் இயங்குவோர்கள் அந்த சன்னதியில் தரிசனம் செய்வதை காணலாம். படிப்பதற்காக அண்ணன் வீட்டில் வளர்ந்த சிறுவனுக்கு தெய்வ வழிபாட்டில் மற்றும் ஆர்வம் இருந்தது. பள்ளிக்கு செல்லாமல் ஊர் சுற்றி திரிகிறாயா என்று கண்டித்தார் அண்ணன். அதையும் மீறி கோயில் திறந்ததிலிருந்து நடை சாத்தும் வரை நடைபெறும் எல்லா பூஜைகளிலும் கலந்து கொண்டு அங்குள்ள குருக்கள், பெரியோர்கள், துறவிகளுக்கு உதவி செய்தவாறு அங்கேயே பொழுதை கழித்து வந்தான். இப்படியே அவன் இருப்பதால் ஒரு நாள் பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும் என்பதற்காக வீட்டின் கதவை அடைத்து படுத்து விட்டார் அண்ணன். அன்று கோவிலில் நடந்த விழாவை பார்த்துவிட்டு வீட்டிற்கு வர நேரமாகிவிட்டது. இந்த நேரத்தில் கதவை தட்டினால் அண்ணன் கண்டிப்பாரே என்று நினைத்து சிறுவன் வீட்டு திண்ணையிலேயே உறங்கிவிட்டான். சிறிது நேரம் கழித்து அவனது அண்ணி அவனை எழுப்பி, வெறும் வயிற்றில் தூங்காதே, இதை சாப்பிடு என்றாள். இப்போதுதானே நீங்கள் வந்து சாப்பாடு கொடுத்தீர்கள், அதோ பாருங்கள், நான் சாப்பிட்ட இல்லை என்றான் அவன். இல்லை, நான் சாப்பாடு தரவில்லை. ஆச்சரியமாக இருக்கிறதே, யார் உனக்கு உணவு தந்தது என்று கேட்டாள் அண்ணி. அண்ணியின் வடிவில் வந்தது திருவொற்றியூர் வடிவுடைய அம்மன் தான் என்பதை உணர்ந்தான் சிறுவன். அவனே பிற்காலத்தில் ஞானியாக, வள்ளலாராக வலம் வந்தான். இவர் அன்பே வடிவான சிவன் மீது பாடலை படித்தோம். எல்லாம் எல்லா உயிர்களிலும் அன்பு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். அதை படித்தால் புகழ் பெறுவோம். இப்படி பாடல்களை எழுதி புகழ் பெற்றவர் திருநாவுக்கரசர். இதிலிருந்து நாம் உண்மையாக கடவுளை நம்பினால் நமக்கு நல்லதே நடக்கும் என்பது தெரிய வருகிறது.